இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கழட்டினா உள்ளே எதுவுமே இல்லை. நம்மள்ட்ட கொடுத்த கஸ்டமரு இது எல்லாத்தையும் கழட்டி நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மாட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் எடுத்து நம்ம அந்த டப்பாவில் மாட்டிக்கலாம். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் நம்ம நல்லா மாட்டிக்கலாம். நல்லா ஃபிட் ஆகினா தான் நம்மளுக்கு நல்லா மாட்டும். இப்போ மாட்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஓட்டையை எடுத்து நமக்கு இந்த ஒயர் இந்த லைட்டாக ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை நம்ம அழுத்தி மாட்டிடலாம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ இந்த ஒயரை தூக்கி நம்ம உள்ளே விட்டுடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்பீக்கரையும் எடுத்து மாட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரத்தில் தான் மாட்டணும் இந்த ஸ்பீக்கரை. இதுலேயும் அதே மாதிரியே சென்ட்ரு பாயிண்ட் இருக்கும், அதையும் நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. இதே மாதிரியே இந்த ஒயரையும் எடுத்து மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரையும் உள்ளே எடுத்து மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பீக்கர் ஏன் நம்மள்ட்ட வந்துச்சுன்னா, இந்த பேட்ரி டெத் ஆகிடுச்சு, நம்ம புது பேட்ரி வாங்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பேட்ரி கேட்டோம், ஆனால் எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பேட்ரி எடுத்திருக்கோம். இது நம்ம மாதிரி கேட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இதுலேயும் மாட்டலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல மாட்டினா உங்களுக்கு ஃபிட் ஆகாது. அதனால் நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த கனெக்டடனை நம்ம இந்த ஒயர் வச்சு நம்ம டேப் சுற்றி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி மாட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த போர்டில் மாட்டுறது மட்டும்தான் வேலை. இது பவர் அவுட்புட்டு. இது 2 ஸ்பீக்கருக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டப்பு இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோடனே பின்னாடி இந்த இடத்துல ஓப்பன் மாதிரி இருக்குது. அந்த ஓப்பனில் நம்ம அட்டாச் மாதிரி தான் இருக்கும், அதை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம நீட்டாக டேப் அடித்து ஒட்டியாச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம அந்த டப்பாவில் வச்சு வச்சிடலாம். அந்த டப்பாவில் இது மாதிரி வச்சாச்சு. இந்த ஒயரையும் நம்ம தூக்கி இந்த ஓட்டைக்குள்ளே சொருவிடலாம். சொருவியாச்சு. இப்போ நம்மளுக்கு நீட்டாக வந்துருச்சு. இந்த இதை நம்ம இந்த ஓட்டையில் மாட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு லைட்டு வரும். அந்த லைட்டுக்கான ஒயரு இப்போ நம்மள்கிட்ட இல்லை. அதனால் நம்ம லைட்டை கஸ்டமர்கிட்டே கொடுத்துட்டு இதை மட்டும் மாட்டிடலாம். இந்த மாதிரி நீட்டாக மாட்டிடுவோம். அவ்வளோதான், இது மாதிரி மாட்டியாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு இந்த போர்டை நம்ம இதில் மாட்டிடலாம். இந்த மாதிரி வச்சோன்னா அந்த போர்டு வைக்கிற இடம் அழகாக நீட்டாக தெரியும். நம்ம அந்த ஒயர்லாம் இதில் கனெக்ஷன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம டைட்டாக மாட்டியாச்சு. இது மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடலாம். சூப்பராக ஓடுது. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.